எத்தனையோ பிரேக்கப் ஸ்டோரி கேட்டிருப்பீங்க. ஒரு பியூட்டிஃபுல்லான பேச்சப் ஸ்டோரி நான் பைபிள்ல படிச்சேன். அதை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணட்டுமா? ஏசு கிறிஸ்துவும் பேதுருக்குள்ள உறவை தான் நான் இங்க வெளிப்படுத்த விரும்புறேன். ஏசு கிறிஸ்து மேல பேதுரு ரொம்பவே அன்பு வச்சிருந்தாரு. ஆனா அன்றைக்கு ராத்திரி அவரால் அந்த அன்பை வெளிப்படுத்த முடியல. ஏசு கிறிஸ்துவுக்கு ஒரு பிரச்சனை. ஆனா ஏசு கிறிஸ்துவ எனக்கு தெரியாதுன்னு சொல்லி 3 முறை அவர் மறுதளிச்சிட்டாரு. இதுக்கப்புறம் ஏசு கிறிஸ்துவோட அன்புக்கு நான் தகுதியற்றவன் சொல்லிட்டு தன்னுடைய பழைய வாழ்க்கைக்கு திரும்பி போயிட்டாரு. ஆனா ஏசு கிறிஸ்து அவரை விடவே இல்ல. 2வது முறை அவர் உயிர்த்தெழுந்த பின்பு தேடி வந்து கேக்குறாரு, நீ என்ன நேசிக்கிறியான்னு சொல்லி. இந்த அன்பை நம்ம என்னன்னு போய் சொல்றது? ஒரு பிரேக்கப் அப்புறம் ஒரு கப்பல் சந்திச்சாங்கன்னா ஏன் என்ன விட்டு போயிட்டேன்னு சொல்லி பல கேள்வி கேட்பாங்க. ஆனா ஏசு கிறிஸ்துவ நேசிச்ச பேதுருவ அவர் 2வது முறை மறுதளிச்சதுக்கு அப்புறம் கேக்குறாரு, நீ என்ன நேசிக்கிறியான்னு. அந்த அன்பை அவர் ருசி பார்த்த அன்னைக்கு நான் உங்களை நேசிக்கிறேன்னு சொல்லி அதுக்கப்புறம் அவரை விட்டு அவர் விலகி போகவே இல்லை. நீங்களும் இன்னைக்கு ஆண்டவரை விட்டு ரொம்ப தூரம் போயிருந்திருக்கலாம், அவரை மறுதளிச்சிருக்கலாம். ஆனா இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து திருப்பியும் கேக்குறாரு, நீ என்ன நேசிக்கிறியான்னு. என்ன பதில் சொல்ல போறீங்க?